சபாஷ் ஹேமா, அங்க உனக்கும் அந்த பையனுக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்கேஜ்மெண்ட். அங்க மண்டபமே உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா நீ என்ன ஹேமா இதெல்லாம்? அக்கா ப்ளீஸ் அக்கா, உங்களை கெஞ்சி கேக்குற, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். சரி, என்ன பிரச்சனை? இவன் அருண், நானும் இவனும் காலேஜ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாங்க லவ் பண்றது இன்னும் எங்க வீட்டுக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கு இது தெரிஞ்சா இவனை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. ஓ, அதான் என்னால சொல்ல முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் திடீர்னு எனக்கு கல்யாணம் பண்றதா ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. சோ என்ன, இப்ப 2 பேரும் ஓடி போக போறீங்களா? அப்படியெல்லாம் இல்லக்கா. வேற என்ன பண்ண போறீங்க? என்ன சொல்றீங்க? பதறாத ஹேமா, நான் பிராக்டிக்கலா தான் சொல்றேன். எப்பவுமே நம்ம ஊர்ல தாலிக்குன்னு ஒரு பவர் இருக்கு. உன்னை தாலியும் கழுத்துமா பார்த்தா உங்க அப்பா கொஞ்ச நேரம் கோவப்படுவாரு, அப்புறம் வேற வழியே இல்லாம ஏத்துப்பாரு. ஏன்னா உங்க அப்பாவா இருந்தாலும் அகிலாண்டேஸ்வரி மேடமா இருந்தாலும் அவங்களுக்குன்னு சொசைட்டில ஒரு இமேஜ் இருக்கு. உங்களை தண்டிச்சு அந்த இமேஜ அவங்க கெடுத்துக்க மாட்டாங்க. சோ வேற வழியே இல்லாம அவங்க உங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டியது நீங்க தான். ஆனா நான் உங்க கூடவே இருக்கேன். சிவா, பாத்தீங்களா? அகிலாண்டேஸ்வரி அம்மா யார்கிட்டயும் பதட்டமா பேசிட்டு இருக்காங்கல்ல. சரி, நான் நேர்ல வரேன். ஐலி, நீ சொன்ன மாதிரி ரொம்ப பதட்டமா இருக்காங்க. தனியா வேற எங்கேயோ போறாங்க. சம்திங் ராங். மேபி இது அவங்க ஏதாவது ட்ராப்ல மாட்ட வைக்கிறதுக்காக கூட இருக்கலாம்ல. சரி, நான் அவங்க கூட போறேன். நீங்க இங்கே இருங்க, நம்ம டீம் ஆளுங்க வராங்களான்னு பாருங்க. ஓகே ஐலி, ஜாக்கிரதை. நான் இங்கிருந்து பாத்துக்கிறேன். ம். உடனே அவனை வந்து பார்க்கணும்னு சொன்னான். இல்லைன்னா நிச்சயதார்த்தத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும்னு மிரட்டினான். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நடக்கிற இந்த நிச்சயதார்த்தத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதான் நான் தனியா வந்தேன். நீ தான் சொன்னதை கேட்காம விடாப்பிடியா என் கூட வந்துட்டு இருக்க. அம்மா, அவங்க எதுக்கு உங்களை வர சொல்லிருப்பாங்க? தெரியல, போனாதான் தெரியும். இங்கதான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதா சொன்னான். அம்மா, எதுவும் பிரச்சனை வந்துடாதே. எது வந்தாலும் பாத்துக்கலாம். இவங்களுக்கெல்லாம் பயந்தா சரி வருமா? ஆனா கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். ஏய், யாரா நீங்க? நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி உங்க பாஸ் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? எங்க இருக்கான் அவன்? வர சொல்லுங்க. ஓ, வர்மாவோட ரேஞ்சுக்கு அவரு ஒன்ன பார்க்க வருவாரா? வர்மாவா? அவரேதான். அவர்தான் நீ பகச்சுக்கிட்ட. அவர் எத்தனை நாள் உன்னை உயிரோட விட்டதே பெரிய விஷயம். ஆனா உனக்கு தான் அதை யூஸ் பண்ணிக்க தெரியல. அதனாலதான் இன்னைக்கு உன்னை மேல அனுப்ப சொல்லிட்டார். ஆனா பாவம், உன் கூட வந்ததால இன்னைக்கு இவளும் பலிகடாவ மாட்டிக்கிட்டா.
என்ன என்ன இது? ஏதோ துப்பாக்கியால சுட்ட மாதிரி சவுண்ட் வந்துச்சு. என்னன்னு தெரியலையே, ஆனா அந்த சத்தம் வெளியில இருந்து தான் வந்துச்சு. ஏய் ஏய் போடா. சிவா, அகிலாண்டேஸ்வரி மேடம் வேற வெளியில போயிருக்காங்க. சிவா, அக்கா. அயலியும் வெளியில போறத நான் பார்த்தேன். ஆமாக்கா, அயிலியும் அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கு கூட தான் போயிருக்கா. ஏய், என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த கன் ஷூட் சவுண்ட் வேற எதனால வந்துச்சுன்னு தெரியல. சரி வா, வெளியில சரி, போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. ஏமா நிக்கிறீங்க? அவங்க துரத்திட்டு வரதுக்குள்ள வாங்க ஓடிடலாம். இங்க பாரு அயலி, நான் சொல்றத கேளு. அவங்க என்னதான் டார்கெட் பண்ணி துரத்திட்டு வராங்க. அவங்க பக்கத்துல வரதுக்குள்ள அவங்க கண்ணுல படாம நீ இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்க. என்னது? உங்களை தனியா விட்டுட்டு நான் மட்டும் போய் ஒளிஞ்சுக்கணுமா? முடியாதுமா. வாங்க, நம்ம ஒன்னாவே போய் தப்பிச்சுக்கலாம். அயலி, சொன்னா கேளு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, என்னால முடியாது. வாங்க நம்ம போலாம். வாங்க. அயலி. அக்கா, என்னாச்சு? சிவா, அகிலாண்டேஸ்வரி மேடம்க்கு கால் பண்ணா ரீச் ஆக மாட்டேங்குது. ஆனா இங்கதான் வந்தாங்களா எதுவும் தெரியல. இங்க இருந்து தான் கன் ஷாட் சவுண்ட் வந்தது. அக்கா வாங்க, இதுக்கு உள்ள போய் பாப்போம். ஷோ, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரு பக்கம் கபிலன், இன்னொரு பக்கம் அகில அம்மாவையும் காப்பாத்தணும். அவங்க வேற இப்படி என்ன அனுப்பி விட்டுட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஷோ கடவுளே, நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏய், என்ன தப்பிச்சிடலான்னு பாத்தியா? எங்க உன் கூட ஓடி வந்தவ எங்க? உன்னை கட்டி விட்டு ஓடிட்டாளா? அவ போறா. ஆனா என்னோட டார்கெட் அவ இல்ல, நீதான். உன்னோட சாவ யாராலையும் தடுக்க முடியாது. என்னோட பாஸ் நாள் குறிச்சிட்டாரு. அது கண்டிப்பா நடந்தே தீரும். சாவுக்கு பயந்தவ இல்லடா இந்த அகிலாண்டேஸ்வரி. உன் பாஸ் அதான் அந்த வர்மா. அவன் என்ன கொல்ற அளவுக்கு யோசிச்சுட்டானா? அதுல இருந்தே தெரியுது அவன் என்ன பார்த்து பயந்துட்டான்னு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். என்ன கொல்லணும்னு பக்கத்துல நெருங்கிட்டீங்கல்ல, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாம என்ன கொன்னுடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது.